இன்னைக்கு ரைஸை பற்றின சில மித்தை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த டாக்டர்ஸ் எல்லாமே சொல்றதெல்லாம் வந்து ரைஸ்ன்றது ரா ரைஸை சொல்றாங்க. ரா ரைஸ்ல வந்து ஒண்ணுமே இல்லை, எம்டி கார்டு தான் இருக்கு, அவங்க சொல்றது கரெக்டாக. ஆனால் நம்ம சாப்பிட்றது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பார்பாயில் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, புழுங்கரிசி. நம்ம சாப்பிட்றது பச்சரிசி சாப்பிட மாட்டோம் மோஸ்ட்லி. இந்த புழுங்கரிசிக்கும் பச்சரிசிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, புழுங்கரிசிக்கு வந்து லோ கிளைக்கமிக் இண்டெக்ஸ் தான், பச்சரிசியாக பார்த்தோம்னா. புழுங்கரிசி வந்து டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும், அப்போ சுகரை ஈஸியாக ஸ்பைக் பண்ணும். இந்த பச்சரிசி வந்து ஈஸியாக சுகரை ஸ்பைக் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புழுங்கரிசியில் வந்து இப்போ நம்ம நெல்லோடு சேர்த்து வேக வச்சு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி அரிசி இருக்கிறதுனால நெல்லில் உள்ள மினரல்ஸ், அயனு, சில ஊட்டச்சத்துக்கள் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அந்த புழுங்கரிசியில் தங்கிடும். ஆனால் பச்சரிசியில் வந்து சுத்தரா எதுவுமே நியூட்ரியன்ஸே இருக்காது, ஃபுல்லாமே பிளைனாக வந்து இருக்கும். அதை பாலிஷ் வர பண்ணிடுறதுனால டோட்டலாக எல்லா நியூட்ரியன்ஸ் வெறும் பிளைன் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதோட சேர்த்து 100 கிராம் பார்பாயில் ரைஸில் ஒரு 2 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். நம்ம சாப்பிட்றது யூஸ்வலாக வந்து 400 to 500 கிராம் பார்பாயில் ரைஸ் நம்ம சாப்பிடுவோம் ஒரு வேலைக்கு. அப்படி சாப்பிடும்போது அதில் வந்து நமக்கு ஒரு 10 கிராம் ப்ரோட்டீன் கிடைச்சிடும். இதோட சேர்த்து நம்ம கூட சேர்த்து வெஜ்ஜாக இருந்தால் பீன்ஸு, சோயா பீன்ஸு, அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் இதெல்லாம் ஆட் பண்ணி தான். நான்வெஜ்ஜாக இருந்தால் கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கிறோம், இல்லை மட்டன் எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்குரிய நம்ம ப்ரோட்டீன் இருக்கிற நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மோஸ்ட்லி ரைஸ் சாப்பிட போகிறோம்னா நம்ம புழுங்கரிசி ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது.